செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அரசு வேலையில் 20% முன்னுரிமை விதியில் திருத்தம். தமிழ் மீடியம் படித்தோருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அளிக்கும் விதியை தமிழக அரசு திருத்தியுள்ளது. அதன்படி 1ஆம் வகுப்பில் சேராமல் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2 முதல் 8ஆம் வகுப்புகளில் தமிழ் மீடியம் சேர்ந்து படித்தால் பாஸ் பெறுவோருக்கு 20% முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது. இந்த விதி தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலும் தமிழ் எடுத்து படித்தோருக்கும் பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது. +1 மறுகூட்டலுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். +1 பொதுத்தேர்வு விடைத்தாள் நகலை நாளை ஜூன் 10 பிற்பகல் முதல் www.digi.tn.government.in என்ற இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மறுகூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ரீவேல்யூவேஷன் தலைப்பை கிளிக் செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு இணையதளத்தை பார்க்கலாம். MBA MCA படிப்புகளுக்கான விண்ணப்பம் அறிவிப்பு. டான்செட் நுழைவுத் தேர்வை எழுதிய மாணவர்கள் 2025-26 கல்வியாண்டுக்கான MBA MCA படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.tnmbamca.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஸ்மார்ட் வகுப்பு ஒத்திகை அரசு. பள்ளிகளில் ஒவ்வொரு வாரமும் ஸ்மார்ட் வகுப்பு ஒத்திகை நடத்தப்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஜூலை 14ஆம் தேதி மாநில திட்ட அலுவலகத்தில் இருந்து அரசு பள்ளி மாணவர்களுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக உரையாடியுள்ளார். இதில் மாணவர்கள் பங்கேற்க ஏதுவாக அரசு பள்ளிகளில் உள்ள ஸ்மார்ட் வகுப்பறையை தயாராக வைத்திருக்க பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. 5 ஆண்டு MA தமிழ் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம். +2 முடித்த மாணவர்கள் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு கால MA தமிழ் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவத்தை www.ulagathamil.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.